இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. நீர் வனாந்தரத்திலே அவர்களை கைவிடவில்லை. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. இன்று எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த 3ஆம் வனாந்தரமாகிய ரெவிதீம் வனாந்தரத்தை பற்றி தியானிப்போம். இதை குறித்து யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ரெவிதீம் என்பதற்கு இளைப்பாறுதலின் இடம், பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட் என்று அர்த்தம். இந்த இடத்திலும் அவர்கள் பாதுகாப்பற்ற யுத்த சூழ்நிலையை சந்தித்தார்கள். இன்செக்யூர்ட் சிச்சுவேஷன். அதிலிருந்து ஆண்டவர் அவர்களை எவ்வாறு இளைப்பாற பண்ணினார் என்பதை பற்றி தியானிப்போம். தங்களுடைய வாழ்க்கையிலே அடிமைகளாகவே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முதலில் தங்களுடைய வாழ்க்கையில் யுத்தத்தை சந்திக்கிறார்கள். சற்றும் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில் அமலேக்கியர் மறைந்திருந்து திடீரென்று இஸ்ரவேல் ஜனங்களை கொரில்லா வார்ஃபேர் மாதிரி தாக்கினார்கள். அந்த இடத்தில் ஜனங்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உணர்ந்தார்கள். அப்போது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு, நான் மலையுச்சியிலே தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு தேவனை நோக்கி கூப்பிடப் போகிறேன் என்று கூறினார். மோசேயோடு கூட ஆரோனும் ஊரும் மலையுச்சிக்கு சென்றார்கள். மோசே தன் கையை கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். மோசே தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போன போது ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து ஒருமனப்பட்டு விசுவாசத்துடன் மோசேயின் கையை தாங்கினார்கள். அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. மோசே தன் கைகளை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தார். யோசுவா அமலேக்கியருடைய யுத்தம் பண்ணினார். ஆனால் கர்த்தரே அமலேக்கியரின் மேல் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அந்த இடத்திலே மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவா நிசி என்று பெயரிட்டான் என்று யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏகோவா நிசி என்பதற்கு கர்த்தர் என் ஜெயக்கொடி என்று அர்த்தமாகும். கர்த்தரே அந்த இடத்தில் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ரெவிதீம் என்றால் இளைப்பாறுதலின் இடம் என்ற அர்த்தத்தின்படியே யுத்தத்தின் மத்தியிலும் அவர்கள் ஜெயத்தை, இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டார்கள். இதுபோல நம்முடைய உலக வாழ்க்கையிலும் திடீரென்று எதிர்பாராத பலவீனங்கள், வியாதிகள், பொருளாதார வீழ்ச்சிகள், யுத்தங்கள், பலவிதமான பாரங்கள் நம்மை சந்திக்கும் போதும் மோசேயைப் போல தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய கைகளை ஏறெடுக்க கற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய ஸ்பாவங்களில் தினமும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவுமான போராட்டத்தை காண்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 25ஆம் வசனங்களின்படி மாம்சத்தின் கிரியைகளை நாம் ஒழித்துவிட்டு ஆவிக்கேற்ற கிரியைகளை நடப்பித்து ஆவியின் கனியை கொடுப்போம். நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்திலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஜெயத்திற்காக ஏகோவா நிசி, கர்த்தர் என் ஜெயக்கொடி என்று கர்த்தரை துதிக்க நமக்கும் உதவி செய்வார். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கிற போராட்டமான உலக சூழ்நிலைகள், ஆவிக்குரிய சூழ்நிலைகளிலும் எங்கள் கைகளை கர்த்தரை நோக்கி ஏறெடுக்க எங்களுக்கு கற்றுத்தர ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போகிற ஜெயத்திற்காக, இளைப்பாறுதலுக்காக நாங்களும் ஏகோவா நிசி, கர்த்தரின் ஜெயக்கொடி என்று கர்த்தரை துதிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.